நீலாம்பரி நாராயணி நமஸ்தே. போன வீடியோவில் சந்திரனுடைய சிறப்பு 20 நட்சத்திரத்துடைய சிறப்பு என்ன, சந்திரனுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு சிறப்பை நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த பிழைகளில் சூடப்பட்ட நித்யானந்தத்தை பற்றி ஒரு பாடலாக நம்ம இப்படி சூடக்கூடாது, அவரை நம்ம தவறாக சொல்லலை. இந்த பிழைகளை சூடக்கூடாது. மனித குலம்னா இறைவனுடைய திருநாம திருநீருக்கு பற்றி இருக்கு. இது அவனுடைய திருக்காட்சியெல்லாம் நான் தான் ஈஸ்வரன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது நீ 400 பெண்கள் ஆடி 1000 பெண்கள் ஆட அதனுடைய சிறப்பு. இறைவனுடைய பிறையில் சூடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாடலை நம்ம ஒரு சிறப்பாக பாடணும். அது ஒன்று தவறாக பாடலை, இவருடைய சிறப்பாக தான் நம்ம சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் சிவபெருமான், இந்த ராமபெருமான். இந்த சிவன் ராமனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் ராமன் யாருன்னா, ராமன் யாருன்னா, சிவன் யாருன்னா சிறப்பு. சிவா என்ற ரெண்டும், ராமா என்ற ரெண்டும். சிவபெருமானுடைய சிறப்பு வரம் தர வேண்டியது, ராமபெருமானுடைய சிறப்பு அந்த வரத்தை அழிக்க வேண்டியது. இதுதான் சிவனுக்கும் ராமனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த சிவனும் ராமனும் ராமநாதனுடைய திருக்கோயில் ராமேஸ்வரம் இருக்காரு, காசியில இருக்காரு. எல்லாமே இந்த தென்செயிலே ஆட முடிக்கிறான். அடுத்தது ஒரு சிறப்பை நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் சில பேர் இந்த சிறப்பை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிடிபி சேனலில் சொல்கிறாங்க. ஏன் வேஸ்ட்டுன்னு சொன்னால் அவருடைய சிறப்பை காட்டுறேன். ஏன் கம்பர் ராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கு வித்தியாசம் இல்லையா? நான் வால்மீகி மாதிரி அம்பாளுடைய அணுகு சும்மா அப்படி எடுத்து சொல்லுவா, நம்ம கூட சுற்றிடுவோம். கம்பர் ராமர் பிறந்த பிறகு இருக்கிறது. வால்மீகி ராமர் வயிற்றில் கரு உருவாகுன்னு வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு. தெய்வத்துடைய சிறப்பு அழியக்கூடாது. தெய்வத்துடைய நிகர் இன்னைக்கு 24 மணி நேரம் டிவிலே இருந்து கண்ணுடைய சிறப்பு, வீடியோ, நாடகம், படம், இப்படிப்பட்ட ஒரு காட்சிகள் போகுது. செல் எடுத்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பாக பார்த்தோம்னா பின்னால் ஒன்று அது இது வருது, எதையே பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கு காலம். செயற்கையுடைய சிறப்பு அப்படியே நிற்கிது. இயற்கையுடைய சிறப்பு அப்படியே நிற்கிது. செயற்கையுடைய சிறப்பு 135 காமம் ஓடிட்டு இருக்கு, 140 பணம் ஓடிட்டு இருக்கு. 2 திராசில் பார்த்தீங்கன்னா 5 மில்லி தான் காமத்துக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தெய்வ சிறப்பெல்லாம் சொல்றாங்களே தவிர, தேடிட்டு போறாங்களே தவிர ஒரு சிறப்பு இல்லை. நீ கௌடி சொல்லுங்க, எத்தனை வீட்டை இந்த சென்னையிலே சொல்லப்பட்ட கௌடி எங்கே? நீ கிராமத்தில் ஏன்னா 24 மணி நேரமும் ஒரு பெண்ணு ஒரு தோசை சுட்டு விற்கிறா கடையிலன்னா 24 மணி நேரம் 30 நாள் மாதம் சொல்கிறான்னா அவளுக்கு குதிரை சரம் இருக்குன்னு இல்லையா? அது ஒரு 4 நாள் 3 நாள் இருக்குன்னு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கட்டுமானம் இல்லாதால் தான் கௌரி சொல்லலை. குலதெய்வங்களாம் தேவதேவதைகள்லாம் எல்லாம் மௌனமாக சாதி வைக்க என்ன நடக்கும்போது அம்பாளுக்கு சொல்லலை, சொல்லிட்டு தான் இருக்கா. இவர் யாருன்னு கேட்டால் சொல்லியிருக்கா ராமர் சிலை. இவருடைய ஒரு சிறப்பு ஒன்று இந்த பிடிபி சேனலில் பாடுவோம். அப்போ சொல்லியிருக்கோம். திருநாமமே திருநாமமே இந்த திருநாமமே சிவராமனின் திருநாமமே. இதை கூறும்போது உன் மனதினில் தீபமே. இதை கூறும்போது உன் மனதினில் தீபமே எரியுமே. சிவராமனை கூடி மகிழுமே. திருநாமமே திருநாமமே இந்த திருநாமமே சிவராமனின் திருநாமமே. இதை உன் மனதினில் தீபமே எரியுமே. தீபமே எரியுமே. சிவராமனை கூடி மகிழுமே. தீபமே திருநாமமே. பழவேறும் இதையே கூறுதே. சிவராமனை தேடி அழையுதே. பலவேதம் இதையே கூறுதே. பல சிவராமனை தேடி அலையுதே. ஆதி அந்தமும் சிவராமனின் திருநாமமே. இதை பாடுதே. ஆதி அந்தம் சிவராமனின் திருநாமமே. இதை பாடுதே.
சிவராமனை கண்டு மகிழுதே திரு நாமமே இந்த திரு நாமமே இதை கூறும்போது உன் மனதினில் தீபமே எரியுமே சிவராமனை சூடி மகிழுமே சிவராமனை சூடி மகிழுமே அன்பே சிவம் ஆகுமே அன்பே சிவம் ஆகுமே அருளே ராமனே உன் மனமே அருளே ராமனே உன் மனமே உன் பாவமே எரியுமே இதை கூறும்போது உன் பாவமே எரியுமே கைலாசமும் வைகுண்டமும் உன் கண்களில் கண்டு மகிழுமே கைலாசமும் வைகுண்டமும் உன் கண்களில் கண்டு மகிழுமே உன் பிறவி அருமே உன் பிறவி அருமே இந்த திருநாமமே கூறும்போது சிவராமனே உன் அருகில் வருமே திருநாமமே இந்த திருநாமமே சிவராமனின் திருநாமமே இதை கூறும்போது உன் மனதினில் தீபமே எரியுமே சிவராமனை கூடி மகிழுமே திருநாமமே திருநாமமே இந்த திருநாமமே ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே. இந்த திருநாமத்துடைய சிறப்பு என்னன்னா சிவா ராமா ரெண்டு எழுத்தம் சிவா ராமா. நம்ம அப்பப்போ பிடிபி சேனல் சொல்றோம் யூடியூப்ல சேனல். இந்த எனக்கு பக்தி வேண்டாம் போய் சைக்கிள் விட்டு போயா சிவராமான்னு சொல்லிட்டு போ எங்கடப்பா யாருன்னா பேசுற உடனே சிவராமான்னு. இது என்னன்னு கேட்டு இந்த சிவராமான்றது வந்து பக்தி பணிவு பண்பு பயம் 4-5 பஞ்சபூதம். பக்தி பணிவு பண்பு பயம். இது அஞ்சாவது என்னன்னா இது பாசம். பாசம் என்ன இறைவன் மேல நம்ம பாசம். இந்த பாசம் என்ன பாசத்துடைய சிறப்பு 11 பிள்ளைய ஒரு தாய் பெற்கிறா 10 பிள்ளை இன்ஜினியர் வக்கீல் அப்படி படிச்சு பட்டம் வாங்கிங்க 16 பிள்ளை உதாரியா சுற்றி சேராதோட சுற்றி பல தீமை செய்கிற செய்துட்டு இருக்கான். அந்த தாய் அந்த 10 பிள்ளைய பெருமையை நினைக்க மாட்டா 11வது பிள்ளைக்கு பெருமையை நினைக்கிறேன் பிள்ளை இப்படி போயிடுச்சு இப்படி அடையிறானே அப்படின்னு சாப்பிட்டானா இல்லையான்னு இந்த குடலை அவங்க எடுத்து உண்ணும்போது அந்த குழந்தையுடைய சிறப்பு. அது மாதிரி இந்த 4 கவி உண்டு இல்லைனாலும் 5வது கவி பாசம் சிறிது அளவு அந்த சிவராமனையே நீ மனசுல நினைச்சினா அது ஒரு தீபமா எரியும். அது தீபமா எரியும் போது சிவராமன் அதே கூப்பிடும். என்ன அதான் சொல்லுவான் உள்ளத்தில துண்மையும் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூடமணி மண்ண உடையும் வளரும் பவன நிறம் அண்ணல் முன்னோடு அக்கலவாய் அறவும் திங்கள் குடி உடையவர் கொள்வது இந்த யானை தான் கொண்டு திருநாவலர் பல கவிகளை பாடியிருக்காரு. அந்த மாதிரி சிவராமனுடைய சிறப்பு பாடினா உடனே தீபம் ஜோதியாகி ஒரு காட்சி கண்களுக்கு தெரியும். அம்பா சொல்ற இது சிவராமனுடைய சிறப்பை எப்படி பேசலாம் அப்பப்போ சொல்லிட்டு வரும். சிவராமான்னு சொல்லுங்க வேற ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய தீமையெல்லாம் தானாகவே எரியும். ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்